friends, welcome to Anjali's Vlogs. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு வைரஸ் தொற்றாமல் பாதுகாக்க பாரம்பரிய முறையில எஃபெக்டிவான சானிடைசர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இந்த சானிடைசர் அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்கு. மெடிக்கல் ஷாப்ல இதோட டிமாண்ட் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோடைய ரேட்டும் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஸோ எல்லாராலும் இந்த சானிடைசர் வாங்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. பெருசா செலவே இல்லாம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு எஃபெக்டிவான சானிடைசர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அதுக்கு படிகாரம் சோற்று கற்றாழை எடுத்திருக்கேன். இந்த படிகாரம் வந்து நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். இந்த படிகாரம் தண்ணியை பியூரிஃபை பண்ணோம் அப்படின்றது நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா சித்தர்கள் அவங்க மருத்துவ சிகிச்சையில இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உடம்புல இருக்கிற கிருமிகளை அழிப்பதோடு ஸ்கின்னுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதனாலதான் நம் முன்னோர்கள் கை வைத்தியத்துல இந்த படிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. தொண்டைப்புண், இருமல், மூக்கடைப்பு பிரச்சனைகளுக்கும் படிகாரத்தை யூஸ் பண்ணி வைத்தியமும் செஞ்சிருக்காங்க. இந்த படிகாரத்தை வச்சு சானிடைசருக்கு பதிலா கையில இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிக்க முடியும். இந்த படிகாரத்தை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்து சோற்று கற்றாழை எடுத்திருக்கேன். இது மேல இருக்க தோலை ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்க ஜெல்லை எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் லீஃப் கிடைக்கல அப்படின்னா கற்றாழை ஜெல் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதை வாங்கி கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சானிடைசர் அப்படின்றது சில வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்களாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சானிடைசரை யூஸ் பண்ணிட்டு அந்த கையை கொண்டு போயிட்டு வாயில வைக்கும் போது அதனால அவங்களுக்கு சில பாதிப்புகள் வருது அப்படின்றதுனாலையும், அது மட்டும் இல்லாம அந்த சானிடைசர் வந்து கெட்ட பாக்டீரியா மட்டும் இல்லாம நல்ல பாக்டீரியாவும் சேர்த்து அழிச்சிடும் அப்படின்றதுனால ஸோ அதை வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சானிடைசர் அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்கு. ஸோ நம்மளை வந்து வைரஸ் தொற்றுலேருந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா இந்த சானிடைசர் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி பாரம்பரிய முறையில் சானிடைசர் ரெடி பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால வந்து குழந்தைங்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஸோ ஜெல்லை வந்து எடுத்தாச்சு. நம்ம இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஜெல் ரெடியா இருக்கு. படிகாரம் எடுத்திருக்கேன். இந்த படிகாரம் வந்து தண்ணியில கரையறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ நம்ம இதை தூள் பண்ணி எடுத்துக்கலாம். படிகாரத்தை தூள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த படிகாரம் மட்டுமே போதும் நம்ம கையில் இருக்க கிருமியெல்லாம் வந்து அழிக்கிறதுக்கு. ஸோ வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த படிகாரத்தை தண்ணியில் கூட்டி வச்சுடுங்க. அந்த தண்ணியில் நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கனாவே போதும், கையில் இருக்கிற கிருமியெல்லாம் வந்து போயிடும். ஸோ நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது நம்ம சானிடைஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம பண்ண போகிற மெத்தடில் நீங்கள் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சானிடைசர் ரெடி பண்ணுறதுக்கு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க படிகாரத்தூளை ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க ஆலிவேரா ஜெல் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் இந்த சானிடைசர். ஸோ இது கூட நீங்கள் ஏதாவது எசென்ஷியல் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ படிகார சானிடைசர் ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த படிகார சானிடைசர் வந்து நம்ம வீட்லேயும் வந்து தெளிச்சுக்கலாம். பூச்சி எதுவும் வராமல் இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஸோ ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்பவே எஃபெக்டிவான படிகார சானிடைசர் ரெடியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கிற ஒரு பொருளை வச்சு நம்ம கையை எப்படி சானிடைஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் நேச்சுரலாகவே ஒரு சிறந்த கிருமி நாசினி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது நம்ம உள்ளுக்கு எடுக்கும் போதும் தொற்று அழிப்பதோடு நம்ம உடலுக்கும் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்குது. ஸோ இதை நம்ம சானிடைசருக்கு பதிலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணியில் 2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள் நல்லா சுத்தமான மஞ்சளாக இருக்கணும். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான். நம்ம இந்த தண்ணியில் கை கழுவும் போது இதை யூஸ் பண்ணி நம்ம நல்லா தேய்ச்சி கழுவுனோன்னா நம்ம கையில் இருக்க கிருமியெல்லாம் போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த தண்ணியில் உங்கள் கையை ஒரு 30 செகண்ட் வச்சுருந்தீங்கன்னா போதும், கையில் இருக்க கிருமியெல்லாம் அழிஞ்சிடும். ஸோ நீங்கள் எப்படியும் உங்கள் கையை சானிடைஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம கையை எப்படி சானிடைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பாரம்பரிய முறையில் எஃபெக்டிவான சானிடைசர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.